ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் சமூக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஐலியோட அப்போ பார்க்க போகிறாங்க. என்னப்பா நீங்கள் எவ்வளோ தைரியம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்களே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஐலியோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை ஐலி, உங்கள் அம்மாவை பற்றின நியூஸ் தப்பாக டிவியில் வந்ததுமே எனக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அர்ச்சனா எவ்வளோ நல்ல ஆஃபீஸர், அவள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா, ஆனால் அவளை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறத என்னால் பார்க்க முடியலம்மா. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலி ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. என்னப்பா, எனக்கு எவ்வளோ தைரியம் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க, ஆனால் நீங்களே இப்படி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. கண்டிப்பாக இதை நான் சும்மா விட மாட்டேன். அம்மாவை பற்றி எந்த சேனலில் தப்பாக சொன்னாங்களோ அதே சேனலில் அம்மாவை பற்றி நல்ல விதமாக சொல்கிற அளவுக்கு நான் வைப்பேன். கண்டிப்பாக அம்மாவை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நான் சுச்சுவேஷனை கொண்டு வருவேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலியோட அப்பா சொல்கிறாங்க, என்ன ஐலி திடீர்னு இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, நான் என் டீம் கிட்ட சொல்லி ஆகிற வேலையை நான் பார்க்க போகிறேன்ப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐலி ஐலி அப்பா கிட்ட ப்ராமிஸ் வாங்கி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கபிலனை வர்மா மறுபடியும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கபிலன் கிட்ட வர்மா கேட்குறாங்க, கபிலா, நீ அந்த பென் டிரைவை எடுத்துகிட்டு வந்து தரலைன்னா அவ்வளவு தான், உன்னோட கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. என்னடா இது, வர்மா இவ்வளோ நாளாக நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் இப்போ என்னன்னா அந்த பென் டிரைவை வச்சு மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கபிலன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரித்திகா செல்வராணி ரெண்டு பேருமே வராங்க. கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, கபிலா, சிவா ஐலிக்கு கொடுத்த டைம் இன்னையோட முடியுது. அவங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் நிரூபித்த மாதிரியே தெரியல, அதனால அவங்கள வீட்டை விட்டு அனுப்புகிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கபிலன் மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஐலி சிவா ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் நம்ம பழையபடி எல்லா ஆட்டத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கபிலன் மனசில் நினச்சி இந்திராணி கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னக்கா ஐலி சிவா ரெண்டு பேரும் எதுவும் ஆதாரத்தை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை கபிலா, இன்னும் அவங்க எதுவும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, அப்புறம் என்ன நீ இதுக்கப்புறம் எதுக்கு அவங்க இந்த வீட்டில் இருக்கணும், நம்ம சொன்ன மாதிரி அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஜமுனாலாம் வந்துடுறாங்க. ஜமுனா இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்திராணி, உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தானே அந்த 4 நாளுக்கு நாங்கள் ஓகே சொன்னோம், இப்போ அந்த 4வது நாள் முடிய போகுது, அவங்களும் உண்மையை நிரூபித்த மாதிரி தெரியல, அதனால நீ ஏன் வீட்டை விட்டு அனுப்புறியா, அப்படி இல்லைனா நான் ரித்திகாவை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட இந்திராணிக்கு தலையை வெடிச்சிரும் போல. ஆளுக்கு ஐலி சிவா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுலே குறியா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் என்னன்னா இன்னும் எந்த ஒரு ஆதாரத்தையுமே கண்ணில் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி மனசுல நினைக்கிறாங்க. அப்போதான் ரித்திகா கிட்ட சொல்றாங்க, நான் போயிட்டு ஐலி சிவா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவா ரெண்டு பேர்கிட்டையும் பேச போறாங்க. இந்திராணி கேட்குறாங்க, என்ன ஐலி சிவா ரெண்டு பேருமே இந்த 4 நாளில் உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ என்னன்னா நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்களா இல்லையா, உண்மையை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கேட்க, அதை கேட்ட ஐலி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இல்லை அண்ணி, நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் அதுக்கு சாட்சியான ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார், அவரையும் வேண்டாதவங்க போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவரை இப்போ ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காங்க, அவருக்கு இப்போ சுயநினைவு வரவே இல்லை, அவர் குணமாய் வந்தால் தான் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய விஷயத்தை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க, சரியா போச்சு, இப்படியே சாக்கு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டில் உட்கார வைக்க போகிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்ன மாதிரி 4 நாள் இன்னையோட முடியுது, வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதையாக அனுப்புறீங்களா இல்லை நானே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட இந்திராணிக்கு செம்ம கோவம் வருது. ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாயிரு, நான் தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா, நான் அவங்க பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து 4 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கு அந்த 4 நாளில் எந்த ஒரு உண்மையுமே நிரூபிக்க முடியல, அதனால நான் என் வாயால் சொல்ல விரும்பலை, நீங்களே இந்த வீட்டை விட்டு போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலி சிவா ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க, சரி அண்ணி, இதுக்கப்புறம் நாங்கள் யாருக்குமே தொந்தரவாக இருக்க மாட்டோம், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கே உண்மை தெரிய வரும், அப்போ நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி சொல்ல, இதை கேட்ட இந்திராணிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு பக்கம் உதய பெருமாள் இதுங்க பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு தட்டி கேட்க முடியாமல் கண்ணில் அப்படியே கண்ணீரோட ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த சைடு நம்ம சிவா உதய பெருமாளை பார்க்க
உதய பெருமாள் சிவாவை பார்க்க இப்படியே மாறி மாறி 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி உதய பெருமாள் பக்கத்தில் போய் சொல்கிறாங்க, என்ன பையனோட பாசம் கண்ணை மறைக்குதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி அவன் இன்னைக்கு வீட்டை விட்டு போகணும். இந்த வீட்டோட வாரிசு என்னோட பையன் கபிலன் மட்டும்தான். இந்த வீட்டோட வாரிசுன்னு சொந்தம் கொண்டாட வர யாரையுமே நான் இந்த வீட்டில் தங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி உதய பெருமாளை மிரட்டிட்டு இருக்காங்க. உதய பெருமாளும் செல்வராணி பேச்சு மீறி எதுவுமே பண்ண முடியல. தன்னோட பையன் இந்த வீட்டை விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் அப்படியே ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இது சைடு நம்ம சிவா வந்து ஐலிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஐலி கடைசி வரைக்கும் நம்மளால் உண்மையை நிரூபிக்கவே முடியல. நம்மளுக்குன்னு சாட்சியாக இருந்த ஒரே ஆள் சூரியநாராயணன் மாமா, அவரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஃபோன் போட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஐலியும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவருக்கு இன்னும் சுயநினைவு திரும்பவே இல்லை. அவருக்கு சுயநினைவு திரும்பினாதான் நாங்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் வேலை செய்தான்னு எங்களால் செக் பண்ண முடியும். நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவரோட நிலைமை என்னங்கிறதே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஐலியும் ரொம்ப மன வருத்தத்தோட ஃபோனை வைக்கிறாங்க. சிவா அவர் இன்னும் கண் முழிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவாவும் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை ஐலி, நம்ம 2 பேருமே இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம இந்திராணி உதய பெருமாள் 2 பேருமே பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திராணி, உனக்கு தம்பின்ற உறவுனா அது கபிலன் மட்டும்தான். அவனோட இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. இவங்க ஜஸ்ட் கெஸ்ட் மாதிரி வந்தாங்க, இப்போ கெஸ்ட் மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் போயிட்டு நீ எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இன்னொரு சைடு நம்ம பாவை ஓடி வந்து ஐலியை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. வேணாம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாருமா பாவை, உனக்கு நாங்களாம் இருக்கோம். அவங்க ஜஸ்ட் கெஸ்ட்டு தான், இந்த வீட்டில் இருக்கிற ஆள் கிடையாது. அவங்க இப்போ வீட்டை விட்டு போகிறாங்க, அதெல்லாம் நினச்சி அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவையை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ஐலியும் பாவை விட்டு பிரிய மனசு இல்லாமல் ஒரே அழுகையாக அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உதய பெருமாள் இதெல்லாம் பார்த்து நம்ம உதய பெருமாளுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை தான் அந்த அளவுக்கு உடஞ்சி போய் நிற்கிறாரு. ஒருவேளை நம்ம சிவா ஐலி இவங்க 2 பேரையுமே காப்பாற்றணும்னா சூரியநாராயணுக்கு நினைவு திரும்பி அவரே இங்கே ஓடி வந்து எல்லாரும் முன்னாடியும் எல்லா உண்மையுமே நிரூபிக்கணும். இந்த வீட்டோட மூத்த வாரிசு சிவா தான், உதய பெருமாளோட மூத்த பையன் சிவா தான் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரை ஷூட் பண்ணது, கொலை பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே இந்த கபிலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை முட்டி தட்டி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் தள்ளிவிடணும். இப்படியெல்லாம் நடந்தால் தான் எபிசோட் வந்து வேற லெவலில் போகும். ஆனால் நம்ம ஐலி சும்மா விட மாட்டாங்க. என்னதான் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில் போனாலும் கண்டிப்பாக நம்ம ஐலி நினச்சதை சாதிக்க தான் போகிறாங்க. அவங்க டீம் மெம்பர் எல்லாம் வச்சு கண்டிப்பாக இந்த கபிலனை கையும் கழுவுமா பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மை என்னங்கிறத நிரூபிக்க தான் போகிறாங்க. அவங்க அம்மாவை பற்றி எந்த சேனலில் தப்பாக போட்டாங்களோ அதே சேனலில் ஐலியோட அம்மா ரொம்பவே நல்லவங்க, அவங்க இந்த நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோனிகாவை வச்சு தான் நம்ம ஐலி வந்து அந்த சேனலில் போட போகிறாங்க. இந்த ரித்திகாவுக்கு செம்ம மொக்கையாக தான் இருக்க போகுது. ஏன்னா ரித்திகா வந்து ஐலியை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சாங்களோ அதுக்கு பதிலடியாக நம்ம ஐலி வந்து மோனிகாவை வச்சு அர்ச்சனா வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத அவங்களோட சேனலே நிரூபிக்க தான் போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.